ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறோம். இன்ஷா உடல் ஆரோக்கியத்துடன் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும், வாழ்க வளமுடன். அப்புறம் நம்ம பெங்களூரில் ஸ்நாக்ஸ்லாம் கிட்ஸ்க்கெலாம் வாங்கினோம் இல்லையா, அதில் ரஸ்க்கு, அப்புறம் பட்டர் பிஸ்கட், அப்புறம் நான் இதெல்லாம் வாங்கியிருந்தோம். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது ரஸ்க்கு எப்படின்னா சூப்பராக இருக்கும். இது பிஸ்கட் மாதிரியே இருக்கும். டீயில் தொட்டு சாப்பிட்றதுக்கு, பாலில் சாப்பிட்றதுக்குலாம் செம்மையாக இருக்கும். யாராவது பெங்களூர் போனீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். பேக்கரியில் விற்கும், சூப்பராக இருக்கும். இன்னும் லென்த்தாகவும் இருக்கும். இது நல்லா ஒரு கை நீளத்துக்கும் பெரிய பெரிய ரஸ்க்கும் இருக்கும். இந்த ப்ரெட் அல்வா செஞ்சாலும் செம்மையாக இருக்கும். அப்புறம் இந்த கப்சாஸரை பற்றி தான் ஒரு இன்ட்ரடக்ஷன். இது என்னென்னா, ஒரு 20 இயர்ஸ் பேக் நாங்கள் ராமேஸ்வரம் போயிருந்தோம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட வீட்டுக்கு. அங்கே வீட்டை மியூசியமாக மாற்றிட்டாங்க. அங்கே இந்த கப்சாஸர் வாங்கினோம். இன்னுமே புத்தம் புதுசாக இருக்குது. இந்த கோல்டு கலரு இதாகலை, மாறலை, இந்த எதுவுமே அந்த பெயிண்டெல்லாம் போகலை. சூப்பராக புதுசு மாதிரியே இருக்குது. அப்படியே அட்டாலியில் வச்சுருந்தோம். இப்போ எடுத்து இது உங்களுக்கெல்லாம் காட்டுறதுக்காகவே நான் இன்றைக்கி எடுத்தேன். அப்புறம் சூப்பரான ஒரு டீயை போட்டு நாங்கள் இன்றைக்கி இந்த கப்சாஸரில் குடித்தோம். டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்குது. சூப்பரான ஒரு டீ. அப்புறம் இந்த பிஸ்கட் இதுவுமே செம்மையாக இருக்கும். இந்த பட்டர் பிஸ்கட் வாயில் வச்சிங்கனாலே கரைஞ்சி. நீங்கள் அங்கே சாப்பிட்டிங்கன்னா சூடாக கொடுப்பாங்க. நான் வீட்டுக்கு வாங்கிட்டு பண்ணுறோம். இந்த மாதிரி கப்பில் போட்டு சூப்பராக சாப்பிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி பிஸ்கட்டு, ரஸ்கெல்லாம் வாங்கி பாருங்கள். பெங்களூர் போனீங்கன்னா. எல்லாத்துக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.